தம்பி அப்போ உங்க சீட்டு தோ தோ பக்கத்துல தான் சார். டீ காஃபி ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா சார்? இல்லப்பா சார் மேடமுக்கு ஏதாவது வாங்கி தர்றது. மேடம் எதுவும் சாப்பிட மாட்டாங்கப்பா, அங்கெல்லாம் பேசுறவங்க வச்சுக்காத. மேடம் இப்ப நீங்க சாப்பிட்டே ஆகணும். இப்ப இருக்க இந்த தம்பி பார்த்த சாரதியை கூப்பிடுறேன். தம்பி பார்த்த சாரதி. பார்த்த சாரதி கலரா இருக்காரு. அங்கிள் அதெல்லாம் யாரும் இல்ல, நான் தான். டீ காஃபி சாய மேடம் போட்டா பண்ணிடுறேன். எதுக்குடா சீட்டை பிடிக்கணும்? பட்டா பட்டா பச்சே. Hi, I'm Samadam. What is your good name? மார்க்கெட் வெள்ளி டியூஷன் டீச்சர் பா. ஒரு சப்ஜெக்ட்க்கு 500 தான் சார்ஜ் பண்றேன். 500 வெரி சீப் யூ. உங்க ஆத்துல பசங்க படிக்கணும்னா என்ன அனுப்பிருக்கோம்? ஏன்னா என்கிட்ட பெரிய ஸ்கேல் இருக்கு. யாருக்காரே பயப்படுவானா பார்த்துக்கோங்களேன். அது விடுங்க. இப்போ கூட மெட்ராஸ்ல அத்திமராத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். சத்தம் இருக்கும். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? சம்மதம் இருக்கு. ஐயவே இதோட விஷன் புஷ்பவள்ளி. வணக்கம்ங்க. My name is புஷ்பவள்ளி. My husband name is சம்பந்தம்ங்க. ஓ சரிம்மா. அம்மா நீங்க யாரு? உங்களை பத்தி சொல்லவே இல்லையே, என்ன பண்றேன்? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சோஷியல் வாதியா. அதுக்கா சோஷியல் சேனல்ல நினைக்காதீங்க. யாராவது எதிர்த்து பேசினா கூட காதுல ஹெட்போன்ஸ் போட்டு உட்கார்ந்துறேன். இப்போ போன்ல சார்ஜ் இல்ல, போய் சார்ஜ் போட்டு வந்துறேன். ஏன் புஷ்பவள்ளி கூட நீங்க ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க? ஜாலியா. புஷ்பவள்ளி போய் சார்ஜ் போட்டு வந்துட்டுமாடா? போறீங்களா? போயிட்டு போட்டு வந்துறேன். போகணுங்களா? போனா தானே போட முடியும். சரி. போறீங்களா? போயிட்டு வந்துட்டா சீக்கிரங்க. ஐயோ எப்பா எப்பா எப்பா. சோஷியல் வாதியா சோஷியல் சாக மாட்டானா? எப்படிப்பட்ட மனுஷன் எல்லாம் இருக்கா இந்த காலத்துல? சீ 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 சீ. இதெல்லாம் ஒரு பொண்டாட்டி. அவ பேரு புஷ்பவல்லிக்கு. சீ சரி நம்ம பேக் வச்சு உட்காரலாம். ஏங்க மாமி, நீங்க எங்க போறீங்க? நான் எங்க போனா லோக் என்னடி? மெட்ராஸ்க்கு தாமா. ஆமா நீங்க புதுசா கல்யாண ஜோடியா? ஆமாங்க மாமி. Just 8 days. ஓ ஐ சீ. அம்மா பார்த்து பத்திரமா இருங்கோ. இந்த காலம் கடிகாரமா இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க மாமி. டீ காஃபி பச்சி பச்சி வருமா சார்? அங்க என்ன பண்றீங்க? ஏனுங்க? டீ பச்சி போட்டா Hi Megna, I'm Kesavan. நான் ரொம்ப சொல்லியாகணும். நீ அவ்வளோ அழகு. நான் வந்து அப்ப சொல்லி ஆகணும். இதே ஆண்டி மறந்துடும். மேகனா இல்ல. சீ 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 சீ. இந்த காலத்து பசங்கலாம் கண்ட படத்தை பார்த்துட்டு ஆண்டிக்கும் டோலிக்கும் வித்தியாசமே தெரியாம திடீர்னு கொஞ்சம் அழகா இருக்கக்கூடாது. அழகுதான். சாரி ஆண்டி. சொல்லட்டோம். நீ யாரு? நான் ஒரு சீனியர் லாயர். ஐயோ அவங்க கிட்ட அசிஸ்டண்டா இருக்கேன். சீ. மிஸ்டர். மாமி, வயது என்னோட சீட்டு. என்னப்பா ஆண்டி பேக் கொஞ்சம் பத்திரமா பார்த்தியா? நான் வந்துடுறேன். ஆண்டி பேக் நல்லா பெருசா இருக்கு. பேக் நல்லா பெருசா இருக்கு. நீங்க போய் வாங்க. நான் பாத்துக்கிறேன். இந்த பாப்பா பாத்துல. தொண்டா பால் பிடிச்சுக்கோ. பாமா. ஆமாப்பா. வாம, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரி. நான் என்ன பண்றீங்க?
எடுத்து விடுறாங்களா? ஐயோ என்னன்னு கேட்க மறந்துட்டேனே. சரி சீட்டு தேடுவோம். என் சீட்டுல இவரு உட்காந்துருக்காரு. எப்படி கேட்கணும் வர தெரியலையே. தம்பி சீட் என்ன? என் பேர் இளையராஜா. உங்க பேரு? என் பேரு எஸ்பிபி. ரொம்ப சௌரியமா போச்சு. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சாங் கம்போஸ் பண்ணுங்க கேப்போம். எங்க அழகான மனைவி அன்பான துணைவி அவள்தானே புஷ்பவள்ளி. இது என்ன ஜோக்கா? இது ஜோக்கெல்லாம் இல்ல. என் ரியல் நேமே இளையராஜா தான். சாரி ப்ரோ, என் பேரு கேசவன். கேசவன் சார், இது என்னோட சீட்டு. என்ன சொன்னீங்க? கேசவன் சார். பரவாயில்ல தம்பி, சார்லாம் கூப்பிடாதீங்க. கால் மீ கேசவன். பை தி வே, என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? இது என்னோட சீட்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏய் இது உன் சீட்டா? அது ஏன் சீட் தம்பி? எங்க டிக்கெட் காமிங்க. உன்கிட்டயே நான் காமிக்கணும். சீட்டை வரட்டும் காட்டுறேன். ஐயோ சாரி சார், நோ இஷ்யூ. மை நேம் இஸ் இளையராஜா. இது என்னோட சீட்டு. ஏய். போடுங்க சார், போடுங்க. ஆமா, உன்னோட கேட்க நினைச்சேன். உனக்கு இளையராஜாக்கு என்ன சம்பந்தம்? என் அப்பா டிசைபர் வச்சு தெரியாம ஸ்டார்ட் இருக்கு. வைத்தவே நான் சம்மதம். அது என்னோட வைஃப் புஷ்பவள்ளி. தம்பிக்கு வணக்கம் சொல்லி பார்ப்போம். வணக்கம்ங்க. என் பேர் இளையராஜா. My name is அதான் தெரியுமே தம்பி, தம்பி. சாரி சாரி மேடம். என் பேர் இளையராஜா. மேடம் சி just call me மறக்கத மாட்டிடா. ஆமா நீ ஏன் நிக்கிற? ஒரு சீட் இல்லையா என்ன? உன் சீட்ல நான் உட்கார மாட்டியா? பெரிய ஸ்கேல் எடுக்கணுமா? ஸ்கேல் எடுத்தா நான் தெரியுமா? ஆமா இங்க நம்பி. டேய் என்ன சொல்ற உனக்கு? ஐடி பாபா திரும்ப என்ன இருக்கு? ஜாக் பேனிக் ஆகாதீங்க. என் பேர் இளையராஜா. உங்க பேரு? யுவன் சொல்லுவாங்க. சமா உன் சீட் என்னதுப்பா? உங்ககிட்ட கேட்கணும். சார் இங்க பாருங்க, this boy இங்க நிக்கறானே இவன். இவன் சீட்ல உட்காரவே மாட்டான். ஒரே டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் இந்தியா இருக்குது. கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. சார் சொன்னா எனக்கு பிடிக்காது. பெட்டர் கால் ஹிம் கேசவன். இப்பதான் சார் வந்தாரு. பாவம் சீட்டை வந்து தேடிட்டு இருக்காரு. ஆமா யாரை பத்தி பேசுறீங்க? உன்னை பத்தி தான்டா. சைலன்ஸ். இந்த பால்சாமி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். என்ன கேட்காம யாரும் எந்த இடத்துக்கு ஓடி போக கூடாது. அம்பி அப்போ அர்ஜென்ட்டா வந்தா எங்கடா சீ, போறது? அதுக்காக போயிட்டு வா. நான் பால்சாமி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். என் பேர் இளையராஜா. உங்க பேரு? பால்சாமி சதன் ரெக்கஸ். சாமி சார், உங்களை தான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் தனியா வரீங்களா? சீ, நான் அந்த மாதிரி இல்லையா? சார் அதுக்கு சார் ஆ. எங்க டிக்கெட் ஆர்ஏசில இருக்கு. கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோங்க. ஆக்சுவலா புதுசா கல்யாணம் ஆன இளம் ஜோடிகள் சார். பொண்டாட்டிக்கு மட்டும் கண்ணு சார். டிக்கெட்டா சொன்னீங்களா? வரைக்கும் எங்க உட்காந்துருந்த? அங்கதான். அங்கே பாப்பா காலியா இருந்தா பண்றேன். டிக்கெட்டா சொன்னா மாமி. டேய் டீச்சர் வெளிய வாடா டேய். ஏய் வாடா நான் தான் வரேன். சே பப்ளிக் எல்லாம் இப்படி பண்றாங்க people. எப்படி மாமி பண்ணாங்க? டேய் அசிங்க கேட்டு சொல்றேன் நம்பி. டீ போண்டா சார் பச்சி மசாலா வடை பிரியாணி தயிர் சாதம். என் சீட் நம்பர் 72 இல்ல 27? அட சை வேற யாரா இப்படி பண்ற? அது ஏன் சீட்ரா? நல்லா பாருடா. இருங்க பேக் எடுத்து இதுல வாங்குறதுக்கே வரேன். பேச சொல்றேன். என் மனவானில் சிறகு விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உந்தன் சிறகுகள் தன்னால் ஓடிக்கொள்ளும். இப்படி கதறாங்க. யாராவது காசு போடுறாங்களா பாரு. ஏன் நீங்க போட மாட்டீங்களா? அம்மா, அதனால ஆர்கனைசர் தாங்க மாமி. ஏய். அன்னதானம் பண்ணிருக்கேன். கொஞ்சம் மிச்சம், கொஞ்சம் ரொம்ப மிச்சம் போடுங்கம்மா. 10 bucks or 5 bucks ல போடு. 1 bucks னா 2 bucks ல போடு. எடுத்தோட 50 bucks பக்கம் வந்துல. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. என் மனவானில் சிறகு விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உந்தன் சிறகுகள் தன்னால் ஓடிக்கொள்ளும். இதுதான் என்னோட டிக்கெட் அங்கிள். ஓ
மெம்பர்ஷிப் கொண்டு வரலையே அங்கிள். வேற ஏதாச்சும் போட்டு ரிசர்வ் பண்ண முடியுமா? ஐயோ, இந்த டிடில வேற உருண்டே வருவானே. சரி, என்ன பண்ற? ஏன் சீட்ல உட்கார்ந்தியா? தேங்க்ஸ் அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ். சரி, உன்கிட்ட ஒரு கேட்கிறேன். தப்பா எடுத்துக்க மாட்டியே? கேளுங்க அங்கிள். ட்ரெயின்ல எத்தனை வாட்டி வந்திருக்க? நிறைய வாட்டி. Really? ஆமா அங்கிள். இல்ல, ரிசர்வேஷன் பத்தில தெரியலையே. அதான் கேட்டேன். அதுவா அங்கிள், ம். கிட்ட வாங்கலேன். ம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு எங்க வீட்டுல சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட மட்டும் சொல்றேன். நீங்களும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, ஓகேவா? சொல்ல முடியாது. தூங்கு. சரியா? இந்த டிக்கெட் பத்திரமா வச்சுக்கோ. அப்பா, ஒருவேளை ட்ரெயினை முடிச்சிட்டோம். ஏய், நீ எப்ப அங்க உட்கார்ந்த? ஏமா உங்கெல்லாம் உங்க ஆத்துல கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வேலை கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சா ஓடி வந்து ஏறலே வெளியே ஸ்டே எடுத்துட்டுமா கல்யாணம். We are in a living relationship, dude. நீங்க அப்படின்னா என்னடிமா அது ஒண்ணும் இல்ல மாமி. ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அம்மா அப்படின்னா அது வந்து லவ் மேரேஜ். அதே பையன் ஒரு பொண்ணை அம்மா கிட்ட கல்யாணம் பண்ணாங்க. அதுதான் லிவிங். நீங்க எப்படி? டேய், ஒரு நிமிஷம் உட்கார்றா. மாமி என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சீட்டின் சார்ஜர். டேய், ஒரு நிமிஷம் உட்கார்றா. டேய், ஒரு நிமிஷம் உட்கார்றா. மாமி, நான் எதுவும் பேசல. உட்கார்றா. மணி 10 ஆயிடுச்சு. எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிடணும். சரி, லைட் ஆஃப் பண்ணு. தெரியுமா? உன் மனதை திருடியவன் நான் தான். வேற யாரும் இல்ல, அது நான் தான். अरे भैया बेटी நான் திடை இல்லை. நான் பீகார்ல இருந்து மெட்ராஸ்க்கு தளபதியோட மாநாடுக்கு போயிருக்கேன். நான் பீகார் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றேன். அப்போ தெரியும். கேஸா? சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? ஏன் இப்படிலாம் பண்றீங்க? भैया எங்களே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்க ஜெனரேஷனா இப்படியே உட்கார்ந்து ஊரா போயிட்டு இருக்கோம். அதுக்குன்னு என்னோட ஃபைனான்ஸ் மேல உட்கார்ந்து நீ ஏய், நான் என்ன ஃபியான்ஸேடா? ஒரு ஃப்ளோல வந்தா விட்டுறணும், கரெக்ஷன் எல்லாம் பார்க்காத. ஓ, நான் கட்சி பார்க்க கூடாதா? ஆமா, பார்க்க கூடாது. ஆனா யோ, லைட் ஆஃப் போடுறா கேன. யோவா யாரடிமா யோ சொல்ற இந்த காலத்து பொண்ணுக்கு பேச்சு பத்தியா அது பேர் பத்தியா சானியாவா சானியா அந்த மாதிரி மூடிட்டு பின்னடி. இதை பத்தி பேசுற ஹீரோயின் படம் பார்த்திருக்கியா? அந்த கும்பலில நாங்க என்ன மன்னிச்சு கோமாட்டே தெரியாம உட்கார்ந்துட்டு. யாரும் கண்ணிலே படக்கூடாது. போடா. சாரி ஆண்டி. ஏய், தயவு செஞ்சு இப்போ லைட் ஆஃப் பண்ணுடா. ஏகப்பட்ட வேலை இருக்கு. யோ, நான் லைட் ஆன் பண்றா. ஏன்டா? நானே ஏன்டா? இதே பூப்பண்ணாக்கு மேல உட்கார்ந்துட்டா சுவாந்திருப்பியா நீ? அச்சோ, இது அநியாயம் யாராவது கேளுங்கள அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ பாரு மாமா அடிக்கிறாங்க. ஏமா பேச மாட்டேன்? கரண்ட் பில் கட்டிருக்கியா நீ? வீட்ல ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கக்கூஸ் பல் வரைக்கும் போறப்ப நல்லா தான் இருக்கும். கரண்ட் பில் கட்டாதான் அதோட வலி தெரியும். யோ, பூமர். பாத்தியா இந்த ஹேர் போட சொல்ல வேண்டாம். பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன்.
யூட்டிலைஸ் பண்ண மாட்டியா? காது போச்சா? ஏய் அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சுல இப்போ லைட் ஆஃப் பண்றா சாணி அச்சி சானியா லைட் ஆஃப் பண்ணிட்டுமா? ட்ரெயின் கூட சும்மா இருக்க மாட்டியா நீ? நீ சும்மா இருக்க மாட்டியா? நான் அதை கேட்கல. லைட் ஆஃப் பண்ணிட்டுமா? ஆஃப் பண்ணியா? பண்ணிடா பண்ணிட்டா மசாலா கேட்டனால அப்படியே இருக்கு மாறி போன டீயா மசாலா கிடைக்குமா? மம்மி டிஷ்யூ பேப்பர்லாம் இல்ல, நியூஸ் பேப்பர் வேணா இருக்கு, தரேன் வச்சுக்கோங்க. சொல்லுங்க மம்மி. கிருஷ்ணா இது. டேய் சாய் வரேரே. வாடி எல்லாம் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பால்சாமி பேரை கேட்ட சர்ஜன் ரேடியஸ் சென்டர்டா. ஐயோ சார்ஜர் இருக்கு ஆனா போன் காணுமே. என்னதான்னா உன் பிரச்சனை? சார்ஜர் கேட்டா கொடுத்துட்டேன். இப்ப நான் போன காணுமா? ஆமா ப்ரோ போன் காணோம். யார் போனை காணோம்? யார் எடுத்தது? யார் தொலைச்சது? டேய் ஃபர்ஸ்ட் லைட்ட போடுங்கடா. இங்க ஒரு போன காணுமே. தூங்கிட்டியா? போய் போன தெரு போன தெரு. யாரா ச்சே ஐயோ எஸ்டிஆர் சார் என் டிக்கெட் காணோம் சார். டேய் நான் எஸ்டிஆர்ல டிடிஆர்னா யார் போனை காணோம்? யார் டிக்கெட் காணோம்? என் போனுக்குள்ளதான் ஐஆர்சிடிசி ஆப் இருக்கு அதுக்குள்ளதான் டிக்கெட் இருக்கு அப்போ டிக்கெட் காணோம் சார். சரி ஒரு டிக்கெட்டை நான் கண்டுபிடிச்சு தரேன். சரி உன் போனை நான் கண்டுபிடிச்சு தரேன். கண்ணாடே காண்பதெல்லாம் தலைவா எங்களுக்கு சொந்தமில்லை, எங்களுக்கு சொந்தமில்லை. சார், நான் ஒத்துக்கிறேன், நான் திருடன் தான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி போன் எல்லாம் நடக்கல சார். நான் ஏதோ இந்த கட்ட பை வாட்டர் பேக்கெட் தலைகாணி கவர்ந்து சின்ன சின்ன பொருளா திருடி வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். அப்போ உண்மை சொல்லு, இவர் ஐபோன் நீ தானே எடுத்த? ஐபோனா? அவ்வளவு பெரிய ஐட்டம்லாம் நான் திருட மாட்டேன் சார். ஐ ஆம் லிமிட் சார். சார் அப்ப கண்டிப்பா இவன் தான் சார். சார் எனக்கு ஒரு வியாதி சார். ஐபோன் எடுக்கிறவங்களா சேவைக்கு திருடுறோம் சார். நான் சேவைக்கு திருடுறோம் சார். சரி ஆக மொத்தம் நீ தெரிஞ்சனா? டேய் நான் செக்அப் பண்றேன். As a detective, lawyer and ஒரு மூவி எக்ஸ்பர்ட்டா உங்க எல்லா பேக்கேஜ் செக் பண்ண ரைட்ஸ் எனக்கு இருக்கு. ஃபோன் பண்ணி பார்த்தா நெட்வொர்க் போயில சுத்தமா. என்னடா பிரச்சனை ப்ரோ சார்ஜர் ஃபோன் வேணுமா வேணாமா? வேணும். உனக்கு யார் மேல சந்தேகமா இருக்கு? ஹலோ இவன் மேலையா? ஹலோ மாடசாமி மவனா என்னடா வேலைக்கு போவியா மாட்டியா? இல்ல இவன் மேலையா? தம்பி போன கண்டுபிடி எனக்கு அர்ஜென்ட்டா வா தம்பி. அந்த பக்கம் ஒரு பெண்ணுக்கு தான் ஒரு பெண்ணு வரதுக்கு தான் எனக்கு என்னமோ ஆன்டி மேலதான் சந்தேகமா இருக்கு. எனக்கு என்னமோ இந்த கேஸை சால்வ் பண்ணணும்னு சுத்துறான் பாரு, இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. டேய் போண்டா என் மேலயே சந்தேகப்படுறியா? நான் யார் தெரியுமா? இவனுக்கு லாயர் தெரியுமா? சாம்பார் வடை. ப்ரோ எனக்கு யாரை நம்புறதுனே தெரியல. எனக்கு எல்லார் மேலயுமே சந்தேகமா இருக்கு. தம்பி நீ என்ன நம்ப முதல்ல டிக்கெட்டை காணோம். அதான் ஆல்ரெடி காமிச்சிட்டு
கேட்கவே மாட்டியா? இவகிட்ட கேட்க வேண்டியது என்னோட கடமை, அதை காட்ட வேண்டியது உன்னோட கடமை. அதான் சொன்னேனே சார், போனை காணோம்னு. எது? போனை காணுமா? டேய், நான் கடமை சார் போனேன். ட்ரெயின் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்லை உன் ஃபோன். ஒருவேளை ஆன்டி மரகதம் பேக் செக் பண்ணா கிடைச்சிருவோம். அது இண்டிசென்ட் இல்லையா? உனக்கு ஃபோன் வேணுமா வேணாமா? வேணும் வேணும் வேணும். மரகதம் பாத்ரூம்ல எடுத்துட்டு போய் வச்சிருந்தா, ஒருவேளை உங்களுக்கு சம்பந்தமா இருந்தா அதுவும் கரெக்ட் தான்டா. சம்பந்தம் ஆல்ரெடி உன்னை ஏமாத்திட்டு இருக்காரு. இந்த ஆங்கிள் இருந்து யோசிச்சு பார்த்தா உனக்கும் சம்பந்தத்துக்கும் ஏதோ ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஹலோ, எப்படா இன்னைக்கு என்ன போற? கண்டிப்பா இவன் தான்டா. சம்பந்தம் இருக்கு தம்பி, சம்பந்தம் இருக்கு. கரெக்ட், சம்பந்தம் இருக்கு தம்பி, சம்பந்தம் இருக்கு. அப்போ பேக் கொடுங்க. ஏய், வாட் இஸ் திஸ் இண்டிசன்? அடுத்தவங்க பேக் கேக்குறது ரொம்ப தப்பு தம்பி. அப்போ ஓபன் பண்ணியாச்சு காட்டுங்க. கல்யாணம் ஆயிடுச்சியா? அது ஒண்ணும் இல்ல அங்கிள், என்னோட போனை காணோம். அதான் உங்க பேக்ல இருக்கானே. ஏய், என்னடா இது ஹிஸ்டரியை செக் பண்றீங்களா? நான் இப்ப நினைச்சாப்பா அடுத்த ஸ்டேஷன்ல ஐபோன் வாங்குடா. வாங்கடா, பாக்குறியா? முதல்ல உன் பொண்டாட்டிக்கு ஒரு டீ வாங்கி கொடுறா, அப்புறம் வாங்குவேன். உன்னாலதான்டா எனக்கு இப்ப நிக்காம போயிட்டு யாருக்கு என்னென்ன பிரச்சனையோ என்கிட்ட சொல்லுங்க, நான் கேட்கறேன். சார், அந்த மாமி போட்டு மூக்குல தான் பிரச்சனை. சரி, இதெல்லாம் நான் கேட்கலையா? சார், நான் என் சம்பந்தம். ஆனா சம்பந்தமே இல்லாம ஏன் பேக் செக் பண்றாங்க சார்? சார், இப்போ நினைச்சா கூட ஐபோன் வாங்குன்னு சொன்னான் சார். ஆனா பேக் ஓபன் பண்ணி காமினா காமிக்க மாட்டான் சார். உன் பேக் அங்க. கேசவ சார் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாரு சார். என் பேக்ல எதுவுமே இல்ல சார். சார், உள்ள ஒண்ணுமே வந்து 10,000 கட்டி வச்சிருக்கான் சார். சார், if you don't mind, இந்த பாத்ரூம்ல தண்ணி வரல. அந்த பாத்ரூம்ல ஒரு ஆர்வஸ் பாப்பா ஆய் போயிருக்கு. யாரும் டச் பண்ணல, ஒரே டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. நீங்க பண்ண வேண்டியதானே மாமி? Silence! The parts some will be interest. நீங்க பண்ண போறீங்களா சார்? Hey, bloody rascal, போய் போட தேடுங்க. டேய், என் குழந்தை அழுது கவலைடா. பேபி, கல்யாணம் பண்ணிட்டா அங்க செக்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு பேரு. இந்த நாய் பேரு. அதெல்லாம் வேணாம். ஒரு நாயில வந்து எந்த நாய் பேரு? தம்பி, மறந்துட்டேன் டைப்பா. பழவாசம் வைக்கலாமா? ஏண்டா இங்க ஒரு போனை காண தேடிட்டு இருக்கான். நீங்க என்ன மலரசம் பலரசம் பேர் வச்சிருக்கீங்க? போனை தேடுங்கடா. மறந்துட்டேன் டைப்பா. பணரசம். இப்போ மட்டும் என் போன் கிடைக்கலடா, நான் செத்துறேன். செத்துறியா? ஒரு நிமிஷம் இருங்க. உங்க நேம் சொல்லுங்க. ஆல்சாமி சக்கரம். பேட்டரி பையன் பார்த்து சாணி. சே, சாணியா? சம்பந்தம், ஹிஸ்டரி டீச்சர். சோஷியல் மீடியா சொல்லு. மாமி, என் போனை காணும் ப்ளீஸ். வணக்கமுங்க. My name is புஷ்பவல்லி. My husband name is சம்பந்தமுங்க. மறக்கத மாமி. பிஎட் மேல ஒரு கோடு. ஆமா, கிடைக்கல. என் சாவுக்கு காரணம் மரகத பையன் மேல ஒரு கோடு. இப்ப நீ புஷ்பவல்லி. ஹஸ்பண்ட் சம்பந்தம். சம்பந்தம் இசி வச்சு சுசிச்சு தானே சொன்னேன். ஆதி சாரியா பால் பேட்டரி பாத்து சாதி டிடிஆர் பால் சாமி பேப்பர்ல பேசி ஸ்டார்ட் பை பண்ணி வச்சு செத்துறேன். எனக்கு ஒரு ஆள் தெரியும், அவர் வந்தா எல்லாம் சாமி
ஓவர் ஹிஸ்டரி கிண்டல் பண்ண விட்டலாம் ஒரு ஐபோனை வாங்கி அதுல செம்பருத்தி பூ போட்டு உள்ள குட் மார்னிங் போட்டு ஃபார்வர்ட் பண்ணாதான் நான் யாருன்னு தெரியும். சாமியார்க்கே ஹிஸ்டரி தருவாங்க அந்த ஹிஸ்டரி டீச்சர். என்கிட்ட இருக்கிறது வெறும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான். ஆனா அது ப்ரோ மேக்ஸ் போர்ட்ரைட்லாம் சும்மா கலக்கலாம். ஆனா ஒருவேளை சாமியார் கிட்ட மாட்டிக்கிட்டா நானே பேண்ட்ல வேலை பார்க்குற பையன் ஏன் கிட்ட ஐபோன் இருக்கக்கூடாதா? யாரோ சாமியாராங்க வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ ஒத்துக்கலாமா? நாராண்டா வத்தன கொண்டு அருண் குமார். உங்க பையன் பேரா? அது என்ன? உங்க பையன் பேரா? ஏன் எனக்குலாம் அருண் குமார் பேர் இருக்க கூடாதா? இருக்கலாம். துபாய் ட்ரெயின் நிக்காம போயிட்டு இருக்கு. எனக்கும் நேத்து நிக்காம போயிட்டு இருக்கு. ஓடிக்குள்ள எவன் போன் எடுத்தாலும் அவன் இங்க ஒத்துக்கணும். ஒத்துக்கலனா அடுத்தது என் ஸ்டேஷன் செங்கல் பட்ட இறங்கிடுவா. அந்த வேலி நீ வீர வேலி நீ மாதிரி முகூர் இல்லையா நீர் சுருள் புடி உட நீர் குழந்தைகள். போன கரெக்டா சொன்னீங்க. யாரா ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? டேய் உன் நம்பர் சொல்றா. 98461111. டேய் அரியாவே அரிஸ்டையா அண்ணா சாமியா நிக்கப்ப ஃபோன் பண்ணி அசிங்கப்படுத்துறீங்களா என்ன? ஐயோ நெட்வொர்க் வேற இல்லன்னு வருது. என்ன பண்றதுன்னு தெரியலையா? இப்ப இங்க தானே அவன் ஃபோன் எடுத்திருப்பான். அது வேற யாரும் இல்ல, இவன் தான். தம்பி இங்க வா. யாரு பாணி? பேண்ட்ரி பண்ணி இந்த வச்சுக்கோ. மாமே நீ வரதுக்குள்ள நான் எவ்வளவு கொடுக்குறேன். மறுபடியும் வச்சுட்டு போனா சரியா? சாமி இந்தா அச்சா குப்பே ஏச்சா குப்பே ஏச்சா ஏய் என்ன துப்பிட்டீங்களா? ஏய் அவளை மறைக்காத தள்ளி போடா. மாமி யாரு மாமி? அற்புதமா இருக்கே மாமி. நீ என்ன பண்ற? இப்படி துப்பாத. இந்த சைடு நீ துப்பு. சீ. எல்லாம் துப்பிட்டீங்க. ஆரம்பிச்சலாமா? நான் சொல்றேன் திருப்பி நான் சொல்லணும். சொல்றோம் சாமி சொல்றோம். சாமி 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 ஓடி கொஞ்சம் காமி. சாமி 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 ஓடி கொஞ்சம் காமி. சாமி 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 சொல்லு திருப்பியும். சாமி சாமி ஏண்டா ஓசில ஒரு டீ கூட கிடைக்காத இந்த உலகத்துல ஒரு மந்திரம் நடக்கணுமா உடனே? ஆமா சாமி. இது வரைக்காகாது. ஒரு 10,000 ரூபாய் எடுத்து வை. யாராச்சும் பே பண்ணுங்களேன். ஐயோ என்னடா டேய் நாம முன்னாடி 10 ரூபாய் வந்து டீயே வாங்கி கொடுக்க மாட்டேடா. ஒரு 10,000 ரூபாய் ரொம்ப வாங்கிக்கோ. டேய் நான் பண்றேன். ஆனா ஃபோன் டச் திருப்பி கொடுத்துருவியா? எங்க ஆயாவை சத்தியமா கொடுத்துருவேன். சரி இருங்க சாமி பண்றேன். அண்ணியா இருங்க சாமி நெட்வொர்க் வேலை செய்யல. டேய் இவன் ஏதோ டம்மி போலடா. ட்ரெயின்ல அவனோ பைப்ல வச்சிருப்பான். அதை வச்சு உன் ஃபோன் யார் வச்சாங்க கண்டுபிடிச்சு. டேய் சாமியா மந்திரம் பண்ணி எச்சத்து போயிருக்க. என்ன நடக்கும் தெரியுமா உனக்கு? என்ன நடக்கும்? ரத்தம் கட்டி சாவுடா. மாமி நீ சளி சித்தி சாவணும். பயமா இருக்கு. கவனம் எடுத்தணும்.
சாமியாரா நம்ம என்ன பண்ணணும் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து யாரும் கண்டுபிடிச்சிடும் அதுவும் அடிச்ச உடனே எனக்கு தான் சொன்னப்பா போன்ல வேணாம் சார் நானே சொல்லிடுறேன் யார் எடுத்தானே அந்த மாங்கிதான் இருந்துச்சு யோ இதெல்லாம் நானா ஆமா நீதான் பாத்தியா நான் என்ன நீ பார்த்தேன் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை எப்பா பார்த்தா சும்மா என்னையே நோண்டிட்டு இருக்க யார் தெரியும்ல யாரு மறக்கடா மட்டடா கேளுங்க பிளேட்டுக்கு வா இங்க வா வக்கீலே இதுனால டவுட் இல்ல அந்த அர்கா பார் வந்தேன் பாத்து பையன் அவன் தான் டவுட்டா இருக்கு அவன் தான் அடிக்கடி வந்துட்டு போறான் அது மட்டும் இல்லாம பொண்டாட்டி தூக்க ட்ரை பண்றாயா ஒரு போன குட்டிக்க மாட்டானா யோ நானே நம்ம மசாலா எடுத்து கப்புஸ் நடந்துச்சு நான் எடுத்து வந்து கொடுக்குறேன் அது வந்து போறதே என் வேலை டேய் உன்னால தான் எனக்கு இப்ப நிக்காம போயிடுச்சு ஏய் ஒரு வந்து வச்சிருக்கேன் இப்ப மட்டும் போன் கிடைச்சவனே நான் செத்துருவேன் இவன் வார்த்தை சொல்லினே நான் சாப்பிடுவேன் தம்பி அந்த போன்ல போன் மட்டும் தான் இருக்குதா இல்ல வேற ஏதாவது இருந்துச்சா காடு சார் காடா காடு இருந்தா வாங்கிப்பாங்க நிலம் இருந்தா பிடிப்பாங்க படிப்பு மட்டும் தான் தம்பி கடைசி வரைக்கும் கூட இருக்கும் ஒருவேளை அந்த காடை இவங்க எடுத்திருந்தா ஒரே காடு தான் நம்ம லைஃப் செட்டில் எதுக்கு வேலைக்கெல்லாம் போய்கிட்டு அந்த கார்டுல ஆன்ட்டியோட சாரி அப்புறம் ஏதோ கிராப் டாப் கிஃப்ட் காப்பாமே அதெல்லாம் வாங்கி போட்டு அழகு பார்க்க போறேன் எப்படி நான் வாங்குற சம்பளத்துக்கு கார் தரவே மாட்டாங்க இந்த காரை வச்சு அந்த ஐபோன் வாங்கி ஐ அம் தி ஹாப்பியஸ்ட் மேன் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சூர்யா மாதிரி கத்த போறேன் அப்படியே ஒரு 100 சவர நகை வாங்கி உங்க அப்பா கிட்ட அடகு வச்சிரு பாடி அந்த கார்டு மட்டும் இருந்துச்சுன்னா எனக்கு தனியா ஒரு ஆபீஸ் அதுல பெட்டர் கால் மீ கேஸ் ஒரு போர்டை வச்சுட்டு சும்மா சென்னையே கலக்குவேன் நமக்கு ஒரு கடை ஆண்டெல்லாம் விட்டுட்டு ஊர் பக்கம் போயிட வேண்டியதான் இப்ப மட்டும் என் போன் கிடைக்கலன்னா நான் செத்துருவேன் என்னை நம்பி என் வீட்டுல கொடுத்த ரெண்டே பொருள் ஒண்ணு என் போன் இன்னொன்னு என் பேக் இது ரெண்டும் இல்லாம வீட்டுக்கு போய் சாவடிச்சிருவாங்க கடைசி ஒரு கேக்குறேன் என் போனை கொடுத்துருங்க நான் மாதிரி ஏறும்போது நீ யாரும் போன போட்டு நினைக்கிறேன் ஏர்ப்ளேன் போனா இஃப் ஐ நாட் ராங் சயின்டிபிக்கலி நாம இப்போ ட்ரெயின் தான போறோம் இப்பெல்லாம் பேசுற செத்துறேன் நான் யாருன்னு சொல்றேன் டாடி ஆஃப் நீ தான் இருப்ப கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 0265 ஆமா ஏதோ கார்டு இருக்குன்னு சொன்னீங்க இருக்கு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டா விசிட்டிங் கார்டு பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 0265 ரைட் போடலாம். தேங்க்யூ
you guys for spending the evening with us. We are really happy announcing you and introducing the director and lady of the play, Director Simon Roy. Lady Keerthana. Okay. Kesavan as Prabha. Sonia as Soumya. Adi as Sam. Mami, Maragada Mami. Abhay as Kaiti as Boss Mami. Santi Pan as Anushri. Anu as Pushpavalli. Ilayaraja as Lokesh. Ashok as uncle. No one as Reels Ramya. Rahul as Kesavan. And Charles as Samya. Samya. Three, two, one. Thank you guys. It's been a great time. So ஒரு 2 minutes மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பின்னாடி ஒர்க் பண்ணதெல்லாம். ஸோ 2 பேரை மறந்துட்டேன்னா சவுண்ட்ஸ் கீர்த்தனா I thank some volunteers, Martin, Mukesh, and Yashwant, and media, Rufus, and Alagar. So, இந்த மாதிரி ஒரு 45 minutes play பண்றதுக்கு எங்களுக்கு ரிஹர்சல் ஸ்பேஸ் கொடுத்த எப்பயும் போல சுசித்ரா வீடு, அனு வீடு, சென்னை கார்பரேஷன் தேங்க்ஸ் பண்ணோம் கோவிந்தா பார்க் கொடுத்ததுக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு மேடை சக்கீரா அண்ட் டெக் டீம் எங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல் பண்ணீங்க டெக் ட்ரெண்ட்ல. அண்ட் லாஸ்ட் இந்த ஸ்டேஜ் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் ஏன்னா வில் பி லைக் நாங்கள் நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ வீடியோ ப்ரொடக்ஷன் தட்ஸ் கால் கண்டினியூட்டி. ஸோ வி டேக் தி ஸ்டேஜ் டு I thank the God, the parents, எல்லாரோட அப்பா அம்மா, actors, backstage, volunteers, lights and sounds for spending this time here. So thank you audience, you've been great today. So until now, we're finally signing off from Nadiganda. Thank you.
you can contact your friends. Enjoy பண்ணுங்க, chill பண்ணுங்க. Thanks for coming guys. We're happy to have seen you all.